அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமாம்களுடைய ஒவ்வொரு உலமாக்களுடைய பயான்களை நாம் தினந்தோறும் கேட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றும் இந்த ரபியுல் அவ்வலுடைய பயானை துவங்குவதற்கு முன்பாக இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதற்காக கிராத் ஓதி ஆரம்பிக்க முஹம்மது ஃபாதில் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் ஒவ்வொரு ஆலிம் பெருந்தைகளுடைய பயானை கேட்டு வந்து இன்று 8வது முறையாக சிறந்த மாதமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே 8வது முறையாக இன்று நமது அருகாமையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் தி அக்பர் அலி யூசுஃபி ஹதரத் அவர்கள் குவளையும் போற்றும் கோமான் நபியின் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியிலே கருத்துக்களை பகிர்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. وقال نبينا عليه الصلاة والسلام: أربع من أعطيهن فقد أعطى خير الدنيا والآخرة: قلب شاكر ولسان ذاكر وبدن على البلاء صابر وزوجة لا تغيه بخونا في نفسها ومالها أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து
நடுநிலத்தை காப்பாற்ற மறையெழுத்தை இறைவனுக்கு மங்கா மாபெரும் புகழ் அனைத்தும் இருட்டறையில் இறைவிட்ட இணைத்தவர்களுக்கு இஸ்லாத்தின் பெருவொழியை பாய்ச்சி வந்த எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிவிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஸ்லிமான் ஆண் பெண் அனைவர்கள் மீதும், குறிப்பாக புனிதமான மாதத்தில் புனிதமான நேரத்தில் புனிதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நம்ம அனைவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றென்றும் மற்றாமல் குன்றாமல் குறையாமல் எல்லா வளமும் நலத்தையும் அல்லாஹ் தந்துருவானாக என்று பிரார்த்தனைவானாக. ஒரு சில வார்த்தைகளை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, உத்தம நபியின் புதிய தின விழாவை முன்னிட்டு 12 தினங்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி விட்டு சென்றார்கள், இன்றைக்கு வரை பல தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் ஏதோ ஏட்டுச்சூடை போன்று அவ்வப்போது நினைத்து பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடி அதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறை மட்டும் இன்றைக்கு வரை கியாமத் நாள் வரை சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, கேட்கிறோம். 1000 ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100 நூலாசிரியர்கள் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வரலாற்றை வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், யோசித்து பார்ப்போமானால், எதை சொன்னார்களோ அதை செய்து காண்பித்தார்கள், எதை செய்தார்களோ அது சொல்லி காண்பித்தார்கள். அதில் குடும்பவியலை பற்றி சொல்லும் பொழுது ஒப்பற்ற தலைவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழுங்கள். நபிகளாருடைய வாழ்க்கை எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும், பெற்றோர்களா, பிள்ளைகளா, கணவனா, மனைவியா, வியாபாரமா, ஆசிரியரா, மாணவரா, அதிகாரியாக, படை தளபதியாக, தொண்டரையாக, எந்த துறையில் ஆய்வு செய்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் நபிவராருடைய வாழ்க்கையில் உதாரணம் இருக்கும். ஒன்றுக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் வழிகாட்டினாங்க, அவர் நுபுவத்திற்கு மட்டும்தான் வழிநாட்டினாங்க, அரசாட்சிக்கு மட்டும்தான் வழிகாட்டினாங்க, தொழுகைக்கு மட்டும்தான் வழிநாட்டினார்கள். அன்பு நிறைந்தவர்களே, எல்லா துறைகளிலும், அதிலும் குறிப்பாக குடும்பவியலிலேயுமே மாணவர்களை யோசித்து பாருங்க. நபிகளாருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இன்றைக்கு குடும்பங்களில் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு பின்பற்றுகிறோம், எவ்வளவு பேசுகிறோம், வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த நபிகளாருடைய வாழ்வில் இருந்த இன்பத்தை இன்றைய இல்லறவாதிகள், இல்லறத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது, கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. இல்லை என்று தான் சொல்லணும், இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணம். பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமண பந்தத்தை பற்றி, திருமணத்தை பற்றி, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி அல்லாஹ் ஆயத்தில் சொல்லி காட்டுவான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வமின் ஆயாத்திஹி, என்னுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளவை. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய திருவசனத்தை சிந்தித்து பார்த்தா
இந்த உலகத்தை நான் எப்படி படைத்தோம், வான பூமியை, மனிதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு, அல்லாஹ் சொல்லுன்னா மீனா என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி காட்டினான். அதற்கு அடுத்தபடியாக ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மரம் செடி கொடிகளை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லுகின்றான். அங்கேயும் பேசும்பொழுது ஓமின் ஆயாத்திகி, என்ன மரம் செடி கொடி, ஒரு ஆச்சரியமானது. பச்சை மரம், பச்சை செடி, பச்சை மரம் தானங்க, பச்சை செடி, அதில் எப்படி சிவப்பு வந்துச்சு? சிவப்பு பூ, மஞ்சள் பூ, ரெண்டும் கலந்த நிறங்கள் மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியுமா? பச்சை மரம், சிவப்பு பூ, பச்சை செடி, சிவப்பு பூ, எப்படி வந்தது? அர்த்தம் பார்க்க முடியும்? எப்படி வந்தது? யோசிச்சு பாருங்களேன். அன்பு நிறைந்தவர்களே, தென்னை மரத்திற்குள் தண்ணீர் எப்படி சென்றது? ஓட்டம் இருக்குது அதில் இல்லைங்க. ஒவ்வொரு நாளுமே மரம் கொஞ்சம் பெருசான உடனேயே அதில் போய் ஒருத்தர் தண்ணி ஊற்றி விடுறாரு. தேங்காய்க்குள்ளே ஊற்ற முடிகிறதா? எப்படி தண்ணீர் தேங்காய்க்குள் தண்ணீர் சென்றது? யோசித்து பாருங்களேன். பூரா பச்சை, கலர் விதவிதமாக இருக்கிறது. அல்லாஹ் படைக்கிறான். எங்கிருந்து வந்தது? எப்படி தோன்றியது? நம்மளும் வரைகிறோம், கலருக்காரா பூலாம் வரைகிறோம், கலருக்கான பெயிண்ட் அடிக்கிறோம். அது என்ன ஆகுது தெரியுமா? மழைக்கு வெயிலுக்கு ஒரு மாதத்தில் வெளுத்து போயிடும், சாய் வெளுக்கிறது மாதிரி. ஆனால் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில், மரம் செடி கொடிகளில் எதிலுமே அது என்ன செய்கிறதில்லை, வெளுத்து போவதில்லை. நேச்சுரலான டிசைன், கலரை பார்க்கிறோம். யார் கொண்டு வந்தது? யார் படைத்தது? அன்பான அல்லாஹ் தானே. அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டினான், கணவன் மனைவியை படைத்தோம், சேர்த்து வைத்தோம். கணவன் வாழக்கூடிய இடம், மொழி, நிறம், எங்கு வாழ்கின்றார்? எங்கோ ஒரு பக்கத்திலே மனைவி, எங்கோ ஊரிலே பிறந்து வாழக்கூடிய மனைவி. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய நிலைப்பாடுகளே வேறு, பெண்ணுடைய நிலைப்பாடுகளே வேறு. அல்லாஹ் அங்கே சேர்த்து வைக்கிறான். நினைச்சு பார்த்தோமாங்க? கம்பத்துக்கும் சென்னைக்கும், கம்பத்துக்கும் கேரளாவுக்கும், கம்பத்துக்கும் இன்னவர ஊர்களுக்கும் எப்படி நினைத்தே பார்க்கவில்லை. அன்பானவர்களை, நினைத்து பார்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த ஆண் தரப்பில் கணவனுடைய வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்று என்று சொன்னால், திருமணம் முடிப்பதற்கு முன்பாக எல்லா மனிதர்களைப் போல நாமும் சென்று பார்த்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் வந்துடுவோம். பெண் தரப்பாளரிடத்தில் யாருக்காவது ஒன்று என்று சொன்னால் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் வந்துடுவோம். ஆனால் திருமணம் முடித்த பிறகு அவளுக்கு ஒன்றென்றாள், அவளுடைய தாய்க்கு ஒன்றென்றாள், அவருடைய தந்தைக்கு ஒன்றென்றால், அவருடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால், அன்பானவர்களை யோசித்து பாருங்க, இந்த கணவன் படக்கூடிய பாடு கஷ்டம். இந்த பாசம் எங்கிருந்து வந்தது? நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ. ஆனால் திருமண ஒப்பந்தம் முடித்த பிறகு இரண்டு தரப்பிடத்தில் பாசம் வருகின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுடைய துணைவிமார்களை நான் படைத்து இருக்கிறோம் சொல்லிட்டு, ஏன் லி தஸ்குனு இலைஹா, ஆண் பெண்ணிலிருந்து நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக, பெண்ணிலிருந்து ஆண் அமைதி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லிட்டு, வஜால பைனக்கும் மவத்தத்தவ ரஹ்மா, அந்த இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நாம் போட்டு இருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே அழகான முறையில் சுட்டி காட்டுவார். அன்பானவர்களே, திருமணம் முடித்த உடனேயே அன்பு பாசம் நேசம் எல்லாமே வந்துடுது. ஆனால் அந்த இன்றைய காலத்தில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன்பு பாசம் 40 நாளைக்கு 30 நாளைக்கு 60 நாளைக்கு, அது முடிஞ்ச உடனே காணா போயிடுது. ஒரு கதை சொல்லுவாங்க, திருமணம் முடிஞ்ச புதுசில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க, இணை பிரியாமல் போவார்கள்.
அதே சமயத்தில் கொஞ்சம் நாளாகிடுச்சுனாக்க கொஞ்சம் பிரிவினை வந்துடும். உதாரணம், பஸ்ஸில் போகிறா இருந்தால் மனைவியை முன்னாடி படிக்கட்டில் ஏறி நான் பின்னாடி படிக்கட்டில் ஏறிடுவான். அடுத்து கொஞ்ச நாள் வந்துருச்சுனாக்க கல்யாணத்துக்கு நீ முதல்ல போ, நான் ரெண்டாவது வர்றேன். அடுத்து கொஞ்சம் நாளைச்சுனாக்க நீ போகிற கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன், நான் போகிற கல்யாணத்துக்கு நீ வர மாட்டேன். பாசம் குறைஞ்சிருச்சு, விரிசல் விட்டுருச்சு. என்ன காரணம்? அன்பு நிறைந்தோடு யோசித்து பாருங்கள். சரியான புரிதல் என்பது இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான புரிதல் என்பது இல்லை. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு பாசத்தோடு புரிதலோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அதான் என்னுடைய வாழ்க்கை உதாரணம் என்று நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். இப்போ நிறைந்தவர்களே, நபிகளோட வாழ்க்கை எப்படி இருந்தது யோசித்து பாருங்களேன். முதல் விஷயம், தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முதல் விஷயம், கணவனும் மனைவியும் ஆற அமர்ந்து உட்கார்ந்து சிரித்து பேசி விளையாட வேண்டும். சிரிச்சு பேசணுங்க. சிரிச்சு பேசினா தான் மனதில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், சில குமுறல்கள், சில வேதனைகள் நம்மை விட்டு அகன்று போய்விடும். சிரிக்கிறதுக்கே காசு இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு. அதனால் மேலை நாடுகளில் சிரிப்பு தினம் என்று ஒரு தினத்தையே கொண்டாடுறான். இப்படியாவது சிரிக்கட்டுமேண்டு நம்ம சிரிக்கிறது இல்லை. சிரிப்பது என்பதை விட பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கறது இல்லை, கணவன் மனைவியுடைய முகத்தை பார்க்கறது இல்லை, மனைவி கணவனுடைய முகத்தை பார்க்கறது இல்லை. பிள்ளைகள் யாரோ பெற்றோர்கள் யாரோ தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இன்றைய காலம். கடையை அடைச்சிட்டு 11 மணிக்கு வருவார் அத்தா, புள்ள கொண்டாடி எல்லாமே தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு இவர் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளை பூரா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இது குடும்பமா? கணவன் மனைவி என்றைக்காவது சந்தோஷமா பேசி மகிழ்ந்து இருக்கிறார்களா? பாசம் எப்படி வரும்? அன்பு எப்படி வரும்? அன்பு நிறைந்தவர்களே, எனவே தான் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவிமார்களிடத்தில் சிரித்து பேசி மகிழ்வார்கள். சிரித்து பேசி மகிழ்வார்கள். ஹதீஸில் வருகிறது, நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சில பேர்கள் எல்லாம் பேசி சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது பல விஷயத்தை பேசுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். கதவு தட்டுறாங்க. யாரென்று கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, யாருடைய வீட்டிற்கு யார் செல்வதாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. அனுமதி பெற்றுதான் வர வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும் பொழுது அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி சென்று விடுங்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 முறை நின்று கதவுக்கு ஓரமாக, ஜன்னலுக்கு ஓரமாக நின்று அனுமதி கோர வேண்டும். அந்நிய ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்நிய பெண்களாக இருந்தாலும் சரி, அனுமதி கோர வேண்டும். அப்படி இல்லையா அவங்க திரும்பி போடுறதா அவருடைய வாழ்க்கையில சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். நபியுடைய வாழ்க்கையும் அதுதான். யார் வந்தாலும் அனுமதி கேட்பார்கள். அனுமதி கேட்ட பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வருவார்கள், யார் என்று விவரம் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்டாங்க, வர சொல்லப்படுகிறது. அப்போ கணவன் மனைவி தானே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில சமயங்களில் சத்தம் வெளியே வருகிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க தெரிஞ்ச உடனே மனைவிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய புர்காவை போட்டு தங்களை மறைத்து கொண்டார்கள், ஹிஜாபில் ஆக்கி கொண்டார்கள். அந்த மாத்திரத்தில் கேட்டான், என்ன நபி இடத்துல இவ்வளவு சத்தமிட்டு பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே, நான் வந்த பிறகு மௌனம் ஆகிட்டீங்க, நபிக்கு பயம் இல்லையா? எனக்குத்தான் நீங்கள் பயப்படுறீங்களா?
என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய கணவர் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், பேசி சிரிக்கக்கூடியவர்கள், உங்களை போன்று கடுகடுத்தவர்கள் அல்ல, கோபக்காரர் அல்ல. சொன்னார் ஹதீஸில், புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது, அந்த அஃபவ் கடினமாக இருக்கக்கூடியவர்கள், கோபக்காரர்கள். அதே சமயத்தில் எங்களுடைய நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மிருதுமானவர்கள், பேசி சிரிக்கக்கூடியவர்கள். அன்பு நிறைந்தவர்களே, நபிமார் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்னைக்கு எத்தனையோ ஆண்களை பார்க்கிறோம், வீட்டிற்கு வந்துட்டா மனைவி மக்கள் பிள்ளை அத்தனையுமே சைலண்ட் ஆயிடணும், அது பெருமையாக நினைக்கிறார். அன்பானவர்களே, இராணுவ ஆட்சியா, இராணுவ இடமா நடக்கிறது? பிள்ளைகளே மௌனமாகி விடுகிறார்கள், எது பேசக்கூடாது என்றால் அது எப்படிப்பட்ட என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடினத்தன்மை இருக்கக்கூடாது. வீட்டிற்கு வரும் பொழுதே நான் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வெளியே செருப்பை கலட்டும் பொழுது அத்தனை வகையான செய்திகளையும் அத்தனை வகையான குணங்களையும் கலட்டி விட்டு வீட்டிற்குள் வர வேண்டும். சாதாரண ஒரு கணவனாக, சாதாரண ஒரு கணவனாக மனைவியாக வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்பதை நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒளி சுட்டி காட்டுகிறார்கள். மேலை நாடுகளில் முற்காலத்தில், இன்றைக்கு இருக்கிறதோ இல்லையோ தெரியல, எங்குதான் கணவன் வேலைக்கு போனாலும் கண்டிப்பான முறையில் இரவு நேரங்களில் வீட்டுக்கு வந்தே ஆக வேண்டும். இரவு நேரத்தில் வரும் வரை குடும்பத்தார்கள் உணவு உண்ணுவதை எல்லா விஷயங்களும் நிறுத்தி வைத்து விடுவார்கள், நிறுத்தி வச்சிருவாங்க. வந்த பிறகுதான், வீட்டிற்கு வந்த பிறகு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்வானா, கிறிஸ்துவராக இருந்தால் தன்னோட பைபிளை எடுத்து படிப்பான், அவள் படித்து காண்பிப்பார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள். அதற்கு பின்பாக உணவு அருந்து விட்டு உறங்கி விடுவார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட எப்படி இருக்கு? அன்பு இருக்குதா? பாசம் இருக்கிறதா? பிணைப்பு இருக்கிறதா? அல்லது வெறுப்பு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் நினைந்தவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான முறை நடந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசுவாசமான முறை நடந்து கொண்டிருக்கிறார்கள், பேசி சிரித்து இருக்கிறார்கள். கணவனுக்காவணி மனைவியும், மனைவிக்காவணியும் கணவனும் சிரிக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். நமக்கு நேரமே இல்லைங்க. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க டியூட்டி வேலை 4 மணிக்கு முடிஞ்சுட்டா கூட வீட்டுக்கு போகிறது 8 மணிக்கு இந்த போவார். ஏன்னு தெரியுமா? அங்கே போனவனைய முகத்தில் கடுகை போட்டுட்டா பொரிச்சு எடுத்துடலாம், முகத்தில் கடுகை போட்டுட்டா பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவு கடுகடுப்புன்னு பார்க்கக்கூடிய நிலை, கடுகடுப்புன்னு பேசக்கூடிய நிலைமை, கடுகு எரிஞ்சு விழுகக்கூடிய நிலைமை. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே டீயை குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் சொல்லக்கூடிய தகவல்கள். அன்பு நிறைந்தவர்களே, வீட்டிற்கு வருவதை வெறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருமணம் முடிச்சிட்டவர் என்ன செய்ய என்று வாழக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தனது மனைவிடத்தில் உரையாடுவதற்காக வேண்டி, பேசுவதற்காக வேண்டி, சிரிப்பதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அத்துடன் ஏதாவது தேவைண்டாக்க கணவன் மனைவி 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்தியிருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயம்னு சொன்னால் கூட தப்பாக தெரியும், வாக்கிங் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? நீ போனால் நான் வரமாட்டேன், நான் போனால் நீ வரமாட்டேன். இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்கிறாங்க, நானும் நபியும் ஒரு தடவை இந்த மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் போகும் பொழுது நான் கொஞ்சம் உடம்பு பெருத்து இருந்துச்சு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திட்டாங்க. 2வது தடவை நான் போகும்பொழுது உடம்பு கொஞ்சம் மெல்லி ஆயிடுச்சு, நான் நபியை முந்திட்டேன் சொன்னாங்க. நாயுமே நம்ம 2 பேரும் சமமாயிட்டோம், முந்தியதுக்கு 2வதுக்கும் சரியாயிடுச்சு.
இங்கே ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய விரிவிரியாளர்கள் சொல்லுவார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை என்னவென்றால், அவங்க உடம்பு பெருத்துட்டாங்க, உடம்பு செரிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிக்கணும் என்பதல்ல, மனைவி ஜெயிக்க வேண்டும், முந்த வேண்டும் என்று நபி விட்டு கொடுத்தார் என்ற செய்தி பதிவு செய்கிறார்கள். தாய்மார்களே, கணவனுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்கள்? அப்படி விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுக்கு அப்படி வாழ்ந்து இருக்கிறார்கள் செய்தியை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு ஆண் தரப்பிலிருந்து நபியா இல்லாமல் சாதாரண மனிதனை போன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிடத்திலே நடந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சுட்டி காட்டினார்கள். எப்படி இருக்கணும், அதற்கு நபி தான் உங்களுக்கு வாழ்க்கை உதாரணம் சொன்னாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஐயு நுசாயு ஹைருன், எந்த பெண்கள் நல்ல பெண்கள், சிறந்த பெண்கள், மேன்மைக்குரிய பெண்கள் என்று கேட்டார்கள். சொன்னார் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸர்ருஹு இதா நவர, கணவன் பார்த்தால் அவர்களை முகமலர்ச்சியோடு பார்க்க வேண்டும், சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டும், மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும். இந்த செய்திக்கு பதிவு செய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே சென்று வரக்கூடிய கணவன் எந்த சூழலில் எப்படி வருவார், பொருளாதார நெருக்கடி, மக்களுடைய நெருக்கடி, பலவையான இன்னல்களுக்கு மத்தியில், பலவையான துன்பங்களுக்கு மத்தியில், பலவையான கஷ்டத்திற்கு மத்தியில விரக்தி அடைந்த நிலையில பேச்சுவார்த்தை இல்லை, ஏதாவது விரக்தி அடைஞ்சிருக்கலாம், கோபப்பட்டு இருக்கலாம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒரு அன்பான மனைவி, அற்புதமான மனைவி ஒரு ஆசுவாசப்படுத்தி வரவேற்க வேண்டும், இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும், அவர்கள் ஆறுதலான வார்த்தைகள் கூற வேண்டும். அன்பு நிறைந்தவர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய கணவன்மார்களுக்கு எத்தனை பேர்கள் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், ஆசுவாசப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம், மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. வரலாற்றிலே அதில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஹி வரக்கூடிய நேரத்தில் ஹீரா குகைக்கு போயிட்டாங்க. அன்பானவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 40, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வயது சற்று ஏறக்கூடிய 50க்கு மேல் இருக்கும். அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து அந்த ஹீரா குகை எவ்வளவு தூரம் தெரியுமா? சற்று ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும். சாதாரண ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மலை உச்சிக்கு ஏற முடியாது, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கரடு முரடான பாதைகள், கஷ்டமான பாதைகள். அந்த நேரத்திலே கூட அவ்வளவு சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் உணவு தயாரித்து கொண்டு முடியாத வயதில் கரடு முரடாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா உணவு சமைத்து கொண்டு நபியிடத்தில் செல்கிறார்கள். அவர் கஷ்டப்பட்டு வர்றதை பார்த்துட்டு அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தோண்டி நபிகிட்ட சொன்னாங்களாம், நாயகமே, உங்கள் அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு வர்றாங்க சொல்லிட்டு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். அல்லாஹ் சொல்லிட்டான், நான் சும்மா இருப்பேனா? நானும் சலாம் சொல்கின்றேன். அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான், நானும் சலாம் சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் வந்தாங்களாம், வந்து பார்த்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வைத்து விட்டு அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ்வுடைய சலாத்திற்கு அடுத்தபடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. 2 பேரும் சலாம் சொன்ன பிறகு நான் சலாம் சொல்ல கொடுக்க முடியுமா? நானும் சலாம் சொல்கிறேன் என்று 3 பேரும் சலாம் சொன்னார்கள். அந்த 3 பேர்களுக்குமே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பதில் சலாம் சொன்னார்கள். ஹதீஸிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் தடவை.
வஹி வந்த பிறகு வேறுத்தவர்களாக, திடுக்கிட்டவர்களாக, பயமடைந்தவர்களாக ஜம்மிலுனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்திட்டு என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகள் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது. சொன்னார் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒருபொழுது உங்களை ஆக்கி விட மாட்டான். நம்ம சில சமயம் சொல்கிறோம்ல, பிரஷர் கூடிருச்சு, பிரஷர் குறைஞ்சிருச்சு, ஒரு மாதிரியா இருக்குங்க, பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா என்று பதறக்கூடிய நேரத்தில், துடிக்கக்கூடிய நேரத்திலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கல்லா, ஆறுதலான வார்த்தை, நபி நீ அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்? அல்லாஹ் உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுதும் இப்படி ஆக்கிவிட மாட்டான் சொல்லி என்னென்ன காரணமா, இன்னக லதஸிலுர் ரஹ்ம, உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல், கஷ்டமான சூழல் எப்பொழுதுமே வராது. கஷ்டமான சூழல் வரவே வராது. எனவே தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்க வேண்டும் என்றால், மனித வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே இன்றியமையாததே. குறிப்பாக இப்போ சமீப காலங்களில் மரணங்கள், அதிலும் குறிப்பாக 50 வயதிற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மரணங்கள் நிறைய பார்க்கிறோம். நிறைய மரணங்கள். எனக்கு தெரிஞ்சு தாவூதியாவை சேர்ந்த 3 உலமா பெருமக்கள் மரணித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தாவூதி, அதற்கு முன்பாக ஒரு 4-5 மாதத்திற்கு முன்பாக சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவூதி, சமீபத்தில் நேற்றைய தினத்தில் உள்ள பாளையத்தில் பணி செய்த ஒரு ஜலீலுர் ரஹ்மான் தாவூதி, 3 தாவூதியில் குறைந்த வயதிலே மரணமாயிருக்கிறார்கள். விரும்புவாங்க திடீர்னு மரணமான, நீண்ட நாளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அதே சமயத்தில் எந்த நோய் நொடி இல்லாமலும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னாக்க ஃபல் யஸில் ரஹிமஹு, உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள், உறவினரை சேர்த்து வாழுங்கள். இப்போ இந்த 2 பாக்கியமும் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை கொடுத்துள்ளானாக. உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்துள்ளானாக. எனவே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய அன்பு மனைவி, அன்பு கணவரை பார்த்து, நபியை பார்த்து சொன்னாங்க, இன்னக லதஸிலுர் ரஹ்ம, உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் என்று நிறைய செய்திகளை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். ஏன்னா அன்பு நெருங்க அப்படி ஆறுதலான வார்த்தை மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும். இருக்குதா? இன்னைக்கு இருக்குதாங்க? ரொம்ப அபூர்வம். அதனால சொல்லுவாங்களாம், ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். கணவனும் மனைவி நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். கணவனும் மனைவி நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். கல்லு தட்டிடுச்சு. அம்மா என்னங்க சொல்லுவாங்க? கல்லை திட்டுவாங்க. இந்த மாதிரி என் மயனை கல்லு தட்டிடுச்சே அப்படின்னு கல்லை திட்டுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் மனைவி, கண்ணு புடரலையாக இருந்துச்சு, கல் இருக்கிறது தெரியலையா, கண்ணு புடரலையாக இருந்துச்சு, கல் இருக்கிறது தெரியலையா. அம்மா நான் யோசித்து பாருங்களே, தாயாக இருந்தால் கல் தட்டிருச்சா, நேகம் மிஞ்சிருச்சா, காயம் வந்துருச்சா, அல்லது ரத்தம் வந்துருச்சா என்று ஆசுவாசப்படுத்தி சொல்லுவார்கள். மனைவியாக இருந்தால் கண்ணு புடரலையாக வச்சுருந்த கேட்பாங்க இல்லையா? அன்பு நிறைந்தவர்களே, ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ஆறுதல் சொன்னார்கள். அதனால தான் மரண தருவாயிற்கு நேரத்திலும் சரி, நீண்ட நாட்களாக மரணத்திற்கு பின்பாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமே முடிக்கவே இல்லை, மறுமணமே முடிக்கவில்லை. காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவர்களிடத்தில் நடந்து கொண்டது நீங்காத அன்பை பிடித்து கொண்டார்கள்.
நீங்காத இடத்தை பிடித்து கொண்டார்கள். அதனால் என்னை மறக்க முடியல. அவர்களை போன்று எல்லா விதத்திலையும் ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்தவர் அவர்கள் மட்டும்தான். மாணவர்களே, அப்போ எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படி நடந்திருப்பார்கள், எப்படி பேசியிருப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அன்பானவர்களே, மக்கமா நகரம் வெற்றி கொண்ட பிறகு, மக்கமா நகரம் வெற்றி கொண்ட பிறகு அங்கு மக்காவில் வரக்கூடிய எல்லா மக்களையும் சஹாபாக்களையும் தன்னுடைய இல்லங்களிலே தங்க வைத்தார்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு தோழருக்கு சொன்னார்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே கூடாரம் தங்குங்கள், அங்கே தங்க வையுங்கள் என்றார்கள். அப்படின்னாக்க அவருடைய நினைவலைகள், அவருடைய அரவணைப்பு தங்களால் மறக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு ஆழமாக மனைவி பதிந்து கொண்டார்கள் என்றால் அந்த மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்பு நிறைந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அது இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அன்பானவர்களே, அற்புதமான குடும்பத்திற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிவறிதான் முன்மாதிரி. அதுபோல் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. இந்த 12 நாட்கள் நடைபெறக்கூடிய செய்திகளை வாழ்க்கையிலே கேட்டு கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்துடுவானாக. வாசைதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன் ஜஸா ஃபித்தாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான விஷயங்கள் அனைத்தையும் பல்வேறு விஷயங்களை நமக்கு மத்தியிலே தெரிவித்தார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நம்முடைய மதரசாவின் முதல்வர் உஸ்தாத் தாரிக் அகமது ஆலி மிலாடி அவர்கள் ஷால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். குளித்தக்பீர், குளித்தக்பீர், குளித்தக்பீர். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். யா ஷஃபீஅல் வரா சலாமுன் அலைக். யா நபியல் ஹுதா சலாமுன் அலைக். காதிமுல் அன்பியா சலாமுன் அலைக். சய்யிதுல் அஸ்ஃபியா சலாமுன் அலைக். அஹ்மது லைஸ மிஸ்லுகா அஹது. அஹ்மது லைஸ மிஸ்லுகா அஹது. மர்ஹபா மர்ஹபா சலாமுன் அலைக். மர்ஹபா மர்ஹபா சலாமுன் அலைக். வாஜிபுல் உப்புகா அலல் மக்லூக். யா ஹபீபல் உலா சலாமுன் அலைக். அஅலமுல் خلقi அஷ்ரஃபா ஷுரஃபா அஃலலுல் அஸ்கியா சலாமுன் அலைக். குஷிஃபா மின் கலூபலுல் உலமி. குஷிஃபா மின் கலூபலுல் உலமி. அன்த பத்ரு துஜா சலாமுன் அலைக். அன்த பத்ரு துஜா சலாமுன் அலைக். طالع منك كوكب العرفان. أنت شمس لحى سلام عليك. محبة الوحي مازل القرآن. صاحب الاهتداء سلام عليك. إنك مقصدي وملجأي. إنك مقصدي وملجأي. إنك مدعى سلام عليك. إنك مدعى سلام عليك. مطلبي يا حبيبي ليس سوى أنت مطلوبنا سلام عليك. سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك. سيدي يا حبيبي مولاي
حبيبي مولاه لك أهلي فدا سلام عليه سيدي يا حبيبي مولاه لك أهلي فدا سلام عليه سيدي يا حبيبي مولاه لك مالي فدا سلام عليه سيدي يا حبيبي مولاه سيدي يا حبيبي مولاه لك كلنا فدا سلام عليه لك كلنا فدا سلام عليه اسمع قولنا وانظر حلنا اسمع قولنا وانظر حلنا نبي يا مجتبى سلام عليه نبي يا مجتبى سلام عليه هذا قول غلامك عشقي هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليه منه يا مصطفى سلام عليه يا شفيع البراء سلام عليه يا نبي الهدى سلام عليه خاتم الأنبياء سلام عليه سيد الأسفياء سلام عليه سيد الأسفياء سلام عليه آمين. أقل الحمد واشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد وآله وأصحابه وبارك وسلم عليه. اللهم آت أنفسنا تقواها وزكيها أنت خير من زكاها وأنت ولي مولاها برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. الله لا إله إلا هو الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرتا ولا هما إلا فرجتا ولا دين إلا أديتا ولا مريض إلا شفيتا ولا حاجة من حوائج الدنيا والآخرة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا القوة المتين يا راحم المساكين فانصرنا للقوم الكافرين. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ونبينا مولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله